நம்ம நாச்சியப்பன் திடீர்னு வந்து நம்ம குணா சாருக்கு ஃபோன் அடித்து வழக்கம் போல் வந்து கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பா என்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குணா சார் வந்து விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, உன் ஸ்கூல் மேலே வரப்போகிற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பிரிட்ஜ். இது மாதிரி வந்து நம்ம சிறுகள் ஸ்கூலுக்கு நடுப்புற வந்து ஒரு பாலம் வந்து அமைக்கிறதுக்காக கவர்மெண்ட் பிளான் போட்டிருக்காங்கன்னு உடனே வந்து அதை சொல்லி இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் ஸ்கூலுக்கு காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வெறுப்பேற்றுறாரு. இப்படியே நீ சாக்கிலே இரு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. உடனே நம்ம குணா சார் என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சீனு கட்டாகி நம்ம கூல் சுரேஷ் ஆளுங்கள்கிட்ட தான் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் அந்த பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இந்த புள்ளி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாண்ணா? இல்லை பார்க்கலப்பா. எங்கே போனாலும் விடக்கூடாதுங்கிற முடிவோடு தான் இருப்பாங்க போல. கார்த்தியா இவத்துக்கு தவலாம் நிற்கிறான், எப்படி இருந்தாலும் தோக்க தானே போகிறான். இப்போ அப்படியே சீனு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு போகுது. கிளாஸ் ரூமில் வந்து நம்ம பசங்க உள்ளே தான் வந்து மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபன்னாக. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வந்து கிவ் அவே பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதாவது இந்த வீடியோலேருந்து இனிமேல் வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையிலும் வந்து வரப்போகிற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோ வரும்னு வைங்க. வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ வரும். அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக வந்து எத்தனை பேர் பண்ணுறீங்களோ, அதாவது 20 நிமிஷத்தில் வந்து நல்ல கமாண்டாக வந்து நம்ம சேனலை பற்றியும் நம்ம போடுற வீடியோஸை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்து இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும், இது மாதிரி ஒரு சில டாப்பிக்கெல்லாம் வந்து இது மாதிரி விஷயங்களை பேசினா நல்லாயிருக்கும், இது மாதிரி முக்கியமான அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான நியூஸ் ஏதாவது வந்து வைரல் கண்டென்ட்டை பற்றி பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோவில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எதையாவது வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி வந்து அடுத்து வர ஒரு 10 வீடியோவுக்கு வந்து கரெக்டாக வந்து வீடியோ போட்டோன்னே ஒரு 20 நிமிஷத்தில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்கள் கமெண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எத்தனை பேர்லாம் கிடையாது, முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமாகவோ இல்லை ஏதாவது கிஃப்டாகவோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து ஒரு கிவ் அவே மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்து இனிமேல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிவ் அவே கிடைக்கும். கூகுள் பேயில் தான் வந்து அனுப்ப போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியதெல்லாம் வந்து நம்ம சேனலை பற்றி நல்லா தெரிஞ்சு நல்லா ஒரு கமெண்டை பண்ணி விடுங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் வந்து வேறு என்னெல்லாம் சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எதனால் இந்த திடீர் கிவ் அவே திடீர்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிறோன்னா இப்போ வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட் இன்கம் வரப்போகுது. ஸோ அந்த காசை எடுத்து ஏதாவது 4 பேர்த்துக்கு நல்லது செய்யலாம். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுனால தான் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வருது. அப்போ அதுலேருந்து ஓரளவு அமௌண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு ஐடியா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அவங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு பொழப்பே இல்லாமல் ஒருத்தன் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியையும் வச்சு செய்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இதுக்கு தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மான்ட்டு இருக்கணுங்கிறது. ஏதாவது பேச தெரியாமல் பேசி ஏன் இப்படிலாம் என்னங்கடா போங்கடா. போன சீசன் எப்படி இருந்துச்சு தெரியுமாடா, ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சா. நீங்கள் வந்து வர மொக்க போடுறீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அவங்க நாங்க என்ன பண்ணுவோம், என் நண்பன் ஜெயிச்சானா உங்க எல்லாரும் வெறுப்பேத்துக்காகவே செம்மையா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். எலெக்ஷன் வந்துட்டால் போதும், எவனுமே வந்து அடுத்தவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணி எப்படி இருக்கலாம் ஜாலியாக இருக்குமா அப்படிங்கிறத தான் யோசிக்கிறீங்க. இது கனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மற்றபடி எடுத்துக்க வேணாம். இங்க பாருங்க, எல்லாரும் கார்த்திக் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க எல்லாரோட ரெக்கார்ட் நோட்டையும் நாங்களே எழுதுறோம். நீங்க ஜாமெட்ரி பாக்ஸ் பென்சில் கூட தரணும். இவங்க வந்து எலெக்ஷன் நடந்தால் இவங்க என்னன்னா அவங்க இதை பார்த்துக்குவேங்கிறாங்க. இவங்க என்னன்னா நடக்கவே நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வந்து அதை முடிக்கிறதுக்கு நமக்கு எப்படியா இருந்தாலும் அந்த வருஷம் கடைசி ஆயிரும். ஏன்னா வந்து எழுதவே மாட்டோம், கடைசி நேரத்தில் தான் உட்காந்து எழுதுவோம். ஆனால் இவங்க என்னமோ அசால்ட்டாக வந்து தான் நோட்டே எழுத வந்து எவனாலையும் முடியாது அந்த வருஷத்துக்குள்ளே. இதில் அடுத்த நோட்லாம் வேறு எழுதி கிழிச்சு தராங்களாம். இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது. இது மாதிரிலாம் சொன்னால் எவன்டா உங்களுக்கு ஓட்டு போடுவான்.
இப்படியே அவங்க மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக நம்ம சார் உள்ள வர்றாரு. சரி இவர் வந்துட்டு புது ஆளாச்சே நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா இவர் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் என்னமோ வந்து படிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி வந்துவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே இவரும் மாறிட்டார். எலெக்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணணுன்னு என்னத்தான் சொல்கிறது, ரூல்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒழுக்கமான மாணவராக இருக்க வேண்டும். ஆசிரியரின் பேச்சை கேட்டு நடப்பவராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் இப்பதான் முக்கியமான பாயிண்ட் வரும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருப்பவராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் குறிப்பாக தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் பள்ளிக்கு தவறாமல் வர வேண்டும். இப்படிலாம் வந்து ரூல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு பையன் கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரவு கூட நிற்கிற அளவுக்கு வந்து தகுதியே இருக்காது. உண்மையாக வந்து இது ஏதோ வந்து சீரியலுங்கிறனால வந்து இது மாதிரி ரூல்ஸுனால எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இதே உண்மையாக ஸ்கூல்லலாம் இது மாதிரி ரூல்ஸ் போட்டால் எலெக்ஷனுக்குன்னு ஒருத்தன் தான் நிற்க முடியும், ஆப்போசிட்லன்னு ஒருத்தன் நிற்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தன் மட்டும்தான் வந்து இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டாக இருப்பான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து லீவ் போடாமல் வர்றது, அப்புறம் படித்து பாஸ் ஆகிறது இதெல்லாம் கூட பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுற வந்து ஒழுங்கான எலெக்ஷனை வந்து கவனிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஃபுல்லாக வந்து படிக்கிறது, அவன் வேலை என்ன ஏதோ அதை தான் பார்ப்பானே தவிர மற்றவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். ஸோ வந்து இது மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டால் கண்டிப்பாக வந்து நிஜத்தில் வந்து ஒருத்தனும் எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பே கிடையாது. உண்மையாக வந்து இந்த எபிசோடு ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி போகிற மாதிரி எனக்கே தோணுது. என்னங்கடா போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் சில முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். அதாவது ரொம்பலாம் ஸ்கிப் பண்ணல, லைட்டாக சில சீன்ஸ் வந்து தேவைப்படாது அப்படின்னு கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. சார் இந்த காசியை நம்புறவங்க கைவிடப்பட மாட்டார் சார். அண்ணா கிடைக்கலண்ணா. என்னையா நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் போலுக்கு. இதில் எதுக்கு எடுத்தாலும் வந்து டெரராகவே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உங்களை என்ன சர்வதேச தீவிரவாதியா பிடிக்க சொன்ன? அந்த ஆளையா போட்டு அடிக்கிற சம்மந்தமே இல்லாமல் நீ இறங்கி தேட வேண்டியதானே. உன்னால் முடியலைன்னு தானே அவங்க அமுச்சு விட்ற. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவன் ஒன்னாலேயே ஒரு விஷயத்த செய்ய முடியலங்கிறப்ப அவங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? போன்னு பார்த்துட்டு இருக்கியா? ஆனால் அவனா போயிடுறது, அவன் அந்த பொண்ணோட அம்மாவை போய் அடிக்கிறது. ஏன் எதுக்கு? ஆனால் இவர் எங்கே கடந்து பிடிச்சாங்கன்னு தெரில டேரக்டரு. ஒரு டெரரான ரவுடி வேணும்னு யோசிச்சதில் வந்து காமெடி பீஸை கொண்டு வந்து டெரராக காமிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்க்க நல்லாயிருக்கு. பார்க்க வந்து நம்ம கூல் சுரேஷ் வந்து வேறு லெவலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கிறதுலே இவரோட அந்த சீன்ஸு தான் கொஞ்சம் மொக்கையாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க இன்ட்ரெஸ்டாக. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஒன்று அவ என்னால சாவணும், இல்லை அவளால் நான் வாழணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆர்வம் இருக்கும், எப்படா அடுத்த வாரம் அடுத்தடுத்த எபிசோடு பார்ப்போங்கிறது. இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து மொக்கையாக போரிங்காக இருக்கனால என்னடா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடணுமாங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த எலெக்ஷன்ல நின்றுதா நான் தான் ஜெயிச்சிருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்சல்யூட்லி இல்ல மிஸ்டர் சக்தி, உங்களுக்கு தெரியாதா? இவங்க வேற மொக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து யார் ஜெயிச்சானே தெரில. அதுக்குள்ளேயும் ஒருத்தன் அடிச்சுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அநேகமாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சீக்கிரமாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்து புது சீசன் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா போர் அடிக்கிற மாதிரியே இருக்குடா அவங்க இது சீசனு. ஸோ சக்தி ஹாப்பி ப்ரோ. கேட்ச் ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து கமெண்டில் கேளுங்க. யாரெல்லாம் வந்து லிங்க் வேணும் ப்ரோன்னு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் லிங்க் வரும். மறக்காமல் கிவ் அவேல வந்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் வந்து வரிசையாக இனிமேல் வர வீடியோக்கெல்லாம் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வர 10 வீடியோவுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து கிவ் அவே பண்ணிடுவேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து 10 வீடியோவுக்கும் வந்து கமெண்ட் பண்ணணும். அந்த வீடியோலாம் முழுசாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு தோன்றதை வந்து கருத்துக்களை வந்து பதிவிடலாம். இல்லை அடுத்த வீடியோ வந்து இதை விட பெட்டராக என்ன பண்ணலாங்கிறத வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின்லாம் கேட்பேன். அதுக்கான ஆன்சரை சொன்னீங்கன்னா வந்து உங்கள் கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் அதுக்கான ஆன்சரை வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில்.
இப்போ இந்த வீடியோலேருந்தே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ கூட வேணாம், ஏன்னா இது வந்து கனாக்காடும் காலங்களில் வந்து வாரம் வாரம் 4 வீடியோவுமே வந்து ஒரே நாளில் போடுவோம். அதனால் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ வண்டியும் போடுவோம் பாருங்க. ஏதாவது ட்ரோலிங் வீடியோ, ஏதாவது ரியாக்ஷன் வீடியோ, இல்லை ஏதாவது ஃபன் வீடியோ, அது மாதிரியான கண்டென்ட் கொண்டு போட்டால் போதும். இந்த வியாழக்கிழமை வந்து வர வீடியோஸ்க்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா, வியாழக்கிழமையை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாள்லேயும் வர வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் வாரத்தில் வந்து 4 வீடியோ வரும். அதில் வியாழக்கிழமையை விட்டுருங்க, 3 வீடியோ வரும். அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.